ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருவாரூரைக்கு சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம், எப்படி களி செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசியும் பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸால் தான் ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கல, 3/4 கிளாஸ் இது அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 1 கிளாஸ் பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து தான் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு இது எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, இதுலேயே நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். கைவிடாமல் வறுத்து எடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஹையில் வைக்காமல் மீடியமாக தான் வச்சு வறுத்து எடுக்கணும். நான் திருவாதிரைக்கு தனியாக வீடியோ போடலை, களி வீடியோ. நான் இது சாமி கும்பிடும்போது செய்கிறதா உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுறேன். மீடியமாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம், இல்லைன்னா அடியில் வந்து ஒரு மாதிரியாக அப்படியே கரிஞ்ச மாதிரி தீஞ்சு போயிடும். கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துங்க, அப்போ தான் களிக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது, பச்சை அரிசி தான் எடுக்கணும். நல்லா பழைய அரிசியாக எடுத்துங்க, அப்போ தான் களியும் நல்லா உதிரியாக வரும். இப்போ நான் வறுத்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடியில் வந்து ஒரு மாதிரி தீஞ்சது மாதிரி வரும் பாருங்கள், அது மாதிரி வரல பாருங்கள் எப்படி இருக்கணும். அதுக்கு தான் கைவிடாமல் வறுத்து எடுக்கணும். கைவிடாமல் வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி அடியில் ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வறுபட்டுடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். வெறும் பருப்பெல்லாம் நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்குவோம். இது அப்படியே ஆறட்டும். ஆற விட்டு நம்ம வந்து அப்படியே ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸால் தான் நான் அரிசி பருப்பு 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இதால் 3 கிளாஸ் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும், போதுமான அளவு. பாருங்கள், எந்த கிளாஸால் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸால் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் வந்து பொடிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் வெல்லம், 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கு. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நமக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது, இது கரைஞ்சால் போதும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துங்க. பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி நல்லா வரட்டும். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம வந்து அதாவது ரவா பதத்துக்கு நம்ம குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா அப்படி கட்டி விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ திறந்து நல்லா கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஒரு மாதிரியாக. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், அப்படி வெள்ளை வெள்ளையாக பொறி பொரியாக இருக்குல்ல, அது இன்னும் நல்லா வேகணும். இன்னும் களி சரியாக வேகலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆறுனதும் நல்லா வந்து அப்படியே ஒரு மாதிரியாக உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வந்து திருவாதிரைக்கு களி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். காய் கூட்டெல்லாம் செய்ய மாட்டோம். அந்த 5 வகையான 7 வகையான கூட்டெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. களி மட்டும் தான் செய்கிறது பழக்கம். அதை தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட போகிறோம். பூஜை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் எப்போதுமே இப்படி தான் கும்பிடுவோம். நீங்களாம் எப்படி கும்பிடுவீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களாம் எத்தனை பேர் சாமி கும்பிட்டீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதுக்கு. கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து போகி பண்டிகை வேறையா, அதெல்லாம் வீட்டில் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு வரல போல் இருக்குது. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் எப்போதுமே போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் வெளியில் எங்கள் ஒரு தேரடிக்கிட்ட வரையும் போயிடும் கூட்டம். அங்கேருந்து தான் வர்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த தடவை ரொம்ப ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் ஈஸியாக பார்த்துட்டு உடனே நாங்கள் வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தூண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நாங்கள் அந்த வழியால் தான் எப்போதுமே போவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த சைடு வீடுங்கிறதுனால அது அப்படியே ஈஸியாக அந்த வழியாலே வந்துடுவோம்.